ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர்லேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் நம்பர் 1 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ டெஸ்ட் நம்பர் 2ல் நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேப்பர் பேனா ரெண்டுமே கையில் வச்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ டைம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த 20 டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த 20 டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சரு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படித்த கண்டென்ட் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் தமிழுக்கும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுலேயுமே நான் வந்து வாசிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் கீவேர்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஸோ இங்கிலீஷ் கீவேர்டும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் சொல்கிறதுக்கு எதுவாக இருக்கும் அப்படிமா சொல்லியிருந்தீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கிலீஷ் கீவேர்டு நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், கொஸ்டினோட சேர்த்து. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஸோ இது ரிலேட்டடாக வரக்கூடிய சட்டப்பிரிவு, எந்த சட்டப்பிரிவிலிருந்து எந்த சட்டப்பிரிவு வரைக்கும்? அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் ஆர்டிக்கல் நம்பர் எதிலிருந்து எது வரைக்கும்? டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிக்கல் நம்பர் எதிலிருந்து எது வரைக்கும்? அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது வந்து எந்த ஆர்டிக்கலில் இருக்கும்? ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன். சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது எந்த ஆர்டிக்கலில் சொல்லும்? இது கொஸ்டின் நம்பர் 3க்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. காரைவெட்டி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் ப்ளஸ் எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க? காரைவெட்டி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டம் ப்ளஸ் எந்த இயர் வந்து பார்த்தோன்னா ஆரம்பித்தாங்க? இது கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? காரைவெட்டி வனவிலங்கு சரணாலயம், அதாவது வனவிலங்கு சரணாலயம் அல்லது வந்து பார்த்தோன்னா பறவைகள் சரணாலயம் கூட சொல்லுவாங்க. ஓகே, வேர்ல்டு லைஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பேர்ட்ஸ் சாங்சுரி. ஓகேவா? இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. அலுவலக ரகசிய சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அலுவலக ரகசிய சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதாவது அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட். கொஸ்டின் நம்பர் 5 அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. பொதுக்கூட்டங்கள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 6 பொதுக்கூட்டங்கள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதாவது பப்ளிக் மீட்டிங் ஆக்ட். பப்ளிக் மீட்டிங் ஆக்ட். கொஸ்டின் நம்பர் 7. இந்திய பத்திரிகை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்தியன் பிரஸ் ஆக்ட். இந்தியன் பிரஸ் ஆக்ட். இந்திய பத்திரிகை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 8. எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்ஸ் ஆக்ட், அதாவது வெடிமருந்து சட்டம். எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்ஸ் ஆக்ட், வெடிமருந்து சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. வஉசி வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை, அந்த கம்பெனியை பதிவு செய்த ஆண்டு எப்போ? வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு. வஉசி ரிஜிஸ்டர்டு எ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி கால்டு த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, எஸ்எஸ்என்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனியை பதிவு செய்த ஆண்டு. இது கொஸ்டின் நம்பர் 9க்கு, சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்னன்னு சொல்ல போகிறீங்க? முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காடு, அதாவது 15% விழுக்காட்டை தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது? முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% விழுக்காட்டை தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது? ஸ்டேட், நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸ்டேட் தட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் இன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இன் எ ஸ்டேட் ஷல் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி.
அதாவது 15%. State that the total number of minister including chief minister in the council of minister in a state shall not exceed 15% of total number of members of legislative assembly. இது வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லுது? வித் உட்பிரிவோடு சொல்லணும் நீங்கள், சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11. ஏதாவது கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ அது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனைன்னு டோட்டலாக வரதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே எவ்வளோ மார்க்குங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது ஏபின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ 11வது கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னா 11A 11B அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. ஸோ இப்போ 11வது கொஸ்டின் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது டக்குன்னு நான் வந்து அந்த ஆர்டரை மறந்துடுறேன். சரி, ஓகே. 11வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த ஆண்டு பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? The resolution of Quit India movement was passed at Bombay Congress session in the year of. The resolution of Quit India movement was passed at Bombay Congress session in the year of. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எவ்வளவு? 8th 5-year பிளானுடைய வளர்ச்சி இலக்கு 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸில் ஐந்தாண்டு திட்டங்கள் ரொம்ப 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 முக்கியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இலக்குன்னு வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதாவது க்ரோத் ரேட்டுன்னே கொடுத்துருப்பாங்க, டார்கெட் க்ரோத் ரேட்னே கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? 5-year பிளானுக்கு. அதில் 8th 5-year பிளானுடைய டார்கெட் க்ரோத் ரேட்டு எவ்வளவு, வளர்ச்சி இலக்கு எவ்வளவு? இது கொஸ்டின் நம்பர் 12. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. ஸோ இது வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் நான் கேட்க போகிறேன், ஓகேங்களா? 5 கொஸ்டின் உங்களுக்கு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 கேட்கலாம். ஸோ மாநில நெருக்கடி நிலை, ஆர்டிக்கல் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? மாநில நெருக்கடி நிலை, கொஸ்டின் நம்பர் 14, மாநில நெருக்கடி நிலை, ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15, உள்நாட்டு நெருக்கடி நிலை, அதாவது இன்டர்னல் எமர்ஜென்சி. இதுக்கு என்ன ஆர்டிக்கல்? உள்நாட்டு நெருக்கடி நிலை, அதாவது இன்டர்னல் எமர்ஜென்சி. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16, துணை குடியரசுத் தலைவரினுடைய அலுவலகம், துணை குடியரசுத் தலைவரினுடைய அலுவலகம், ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். இது கொஸ்டின் நம்பர் 16, ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். கொஸ்டின் நம்பர் 17, தலைமை வழக்கறிஞர் அலுவலகம், ஆஃபீஸ் ஆஃப் அட்டர்னி ஜெனரல், ஆஃபீஸ் ஆஃப் அட்டர்னி ஜெனரல். கொஸ்டின் நம்பர் 17, தலைமை வழக்கறிஞருடைய அலுவலகம். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 18, பாலகாப்பியா. ஓகேவா, நல்லா கேளுங்க. பாலகாப்பியா எழுதிய எந்த நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும்? பாலகாப்பியா எழுதிய எந்த நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும்? இது வந்து பார்த்தோன்னா குப்தர்களில் வந்து இந்த லெசன்ஸ் வரும், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெட்னரி சயின்ஸ் ஆத்தர்டு பை பாலகாப்பியா அட்டஸ்ட் டு த அட்வான்ஸ் மேட் இன் மெடிக்கல் சயின்ஸ். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 19, எந்த நூலில் ஆரியப்பட்டர் வந்து பார்த்தோன்னா சூரிய கிரகணங்களினுடைய உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார்? டேஷ் என்ற நூலில் ஆரியப்பட்டர் சூரிய கிரகணங்களினுடைய உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார். ஆரியப்பட்டா எக்ஸாமைன்ட் த ட்ரூ காஸ் ஆஃப் த சோலார் எக்லிப்ஸ். ஆரியப்பட்டா எக்ஸாமைன்ட் த ட்ரூ காஸ் ஆஃப் த சோலார் எக்லிப்ஸ். ஸோ கொஞ்சம் இங்கிலீஷில் வராது,
முடிஞ்ச வரைக்கும் புக்கில் ரெண்டும் கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க சரிங்களா. சரி ஓகே. கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 திராவிட கழகம் ப்ளஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கம்மா போட்டு ஆன்சர் போடுங்க. ஸோ 20வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 2 ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா திராவிடர் கழகம், செகண்ட் வந்து பார்த்தோன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ரெண்டுக்கு உண்டான இயர் என்ன? திராவிடன் அசோசியேஷன், திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திராவிடர் கழகம், அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ இந்த 2 இயரும் வந்து பார்த்தோன்னா கம்மா போட்டு போடுங்க. ஸோ இன்றைக்கி அமுக்கு டுமுக்கு டமால் டுமாலில் டெஸ்ட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வர வாய்ப்பு இருக்குது. என்னடா அது நம்ம படித்தது ஒன்று கூட ஞாபகமே இல்லையே, இன்னும் இப்படியே இருக்குது, நம்ம இதுக்கு செட் ஆகுமா, நம்ம வந்து டிஎன்பிசியில் பாஸ் பண்ண முடியுமா, நம்மளால் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ண முடியுமா, படித்தது வந்து பார்த்தோன்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒன்று கூட ஞாபகம் இல்லையேன்னு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வரலாம். அந்த ஒன்றுமே ஞாபகம் வராமல் போயிடுமோ எக்ஸாமில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கள்ல, அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்களே தவிர உங்களுடைய ரிசல்ட் நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. இதில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ, என்னென்ன ரிவிஷன் அப்போ நீங்கள் வந்து டக்குனு இப்போ புக் எடுத்து பார்ப்பீங்கள்ல, என்னென்ன இந்த கொஸ்டின் எங்கே கேட்டுருக்கேன் புக்கில் எடுத்து பார்ப்பீங்களா, அதுதான் மைண்டில் நிற்கும். இல்லையா கமெண்ட் செக்ஷனில் பார்ப்பீங்களா, அது மைண்டில் நின்றும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். எடுத்ததுமே இந்த 20 கொஸ்டின் இப்போ யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியலாம் கிடையாது. நீ 10க்கு ரைட்டு வாங்கினாலும் 10 ஏன் தப்பு, அது எங்கேருந்து கேட்டுருக்காங்க டக்குன்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ராக்டிஸ் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த எக்ஸாமில் உனக்கு என்ன ரிசல்ட் அழகாக கிடைக்கும். இங்கே ரிசல்ட் கிடைக்கலையும் வருத்தப்படாதீங்க. இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பாருங்கள். உங்கள் தப்பை அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் தப்பு இங்கே நடந்தால் தான் இங்கே நீங்கள் மாற்றிக்க முடியும். டைரெக்டாக தப்பு அங்கே நடந்துச்சுன்னா ஒன்றுமே மாற்றிக்க முடியாது. ஓகேப்பா, தப்பு இங்கே நடக்கட்டும், நடந்தால் அதை மாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இயர் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். அமுக்கு டுமுக்கு டமால் டுமாலிருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.